உமர் முக்தாருடைய வரலாறு நம்ம அதிசயப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் அவர் வந்து போராளிகள் அவருடைய அப்பம்பாட்டன்மார்களோ இராணுவத்திலேயோ எதுலேயுமே அந்த மாதிரியான துறையில் இருந்தவங்க கிடையாது. அவங்க சூஃபிசம், ஆன்மீகம், தொழுகை, நோன்பு இப்படி உள்ள விஷயங்களில் இருந்த ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அவர் எப்படி இதை போராடினார் என்பது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. ஒன்றாவது. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கிற இத்தாலி எதிர்த்து போடுறதுக்கு ஆயுதங்கள் எப்படிங்கிறது நமக்கே விட சொல்ல முடியலை. ஆமாம், அவர் எப்படி ஆயுதங்களை ஆயுதங்கள் வெளிநாடுகள்லேருந்து உதவி வந்துருச்சா? அது எந்த மாதிரி வாங்கினாங்களா? சில பேர் எதிரி ஒதிரிக்க நண்பன் கொடுத்துருப்பாங்க. அது வரலாற்றில் அவருக்கு நம்ம கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக ஆயுதங்கள் இல்லாமல் போரிட்டு இருக்க முடியாது. ஆயுதங்கள் வச்சு தான் தாக்குறாரு. துப்பாக்கி தானே, துப்பாக்கி, குண்டுகள், அந்த மாதிரி பீரங்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எதுவும் வேற நாட்டுக்காரங்க பயிற்சி கொடுத்தாங்களா? அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அப்படி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு வந்து அது ரெக்கார்டாக இல்லை. இந்த நாட்டுக்காரங்க இதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்வதற்கு ரெக்கார்டு இல்லை.